ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய எக் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செட்டிநாடு ஸ்டைலில் வந்து முட்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறது இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம சிக்கன் குழம்பு வச்சா எப்படி டேஸ்ட் இருக்கும் அதே டேஸ்ட்டு இந்த முட்டை குழம்புல இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முட்டை குழம்பு செய்கிறதுக்காக முட்டையை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முட்டை வேக வைக்கும் போது ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு முட்டையை வேக வைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சில சமயத்தில் பார்த்திங்கன்னா முட்டை வேக வைக்கும் போது வெடிப்பு ஏற்பட்டு தண்ணி ஃபுல்லாகவே கலந்துரும். அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை வெடித்தாலுமே அந்தளவுக்கு வந்து தண்ணியோட ரொம்ப கலக்காது. அதனால தான் நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம். கல்லுப்பு பார்த்திங்கன்னா கல்லுப்பு சேர்த்திங்க அப்படின்னா முட்டை உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு அகலமான கடாயை ஒன்று ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் வந்து கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மராட்டி மொக்கு அது சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து எந்தெந்த வாசனை பொருள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 துண்டு அளவுக்கு கல்பாசி சேர்த்துட்டு சிம்மில் வச்சே லேசாக வறுத்து விட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் முட்டை குழம்பு செய்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷாக வறுக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்தால் போதும். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும். இதை வறுத்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து 1 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வதக்கும் போது சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த எல்லா ஸ்பைசஸையும் இதோடய ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன். பட்டை ஏற்கனவே நம்ம வந்து வறுக்கும் போது ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நிறைய சேர்க்கணும்னு தேவையில்லை. அப்புறம் 2 ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ஒரு வெங்காயத்துக்கு வந்து 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். இந்த 3 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயத்தையும் தக்காளியுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருந்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தக்காளி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க. தக்காளி டேஸ்ட் வரும், ரொம்ப டாமினேட் பண்ணும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியை நல்லா வதங்கினது பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து இதோடய ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டே மசாலா ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து சிம்மில் வச்சே லேசாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி விட்டிங்கன்னா முட்டை குழம்புக்கு வந்து நல்லா இருக்காது. முட்டை குழம்புக்கு வந்து கொஞ்சம் மீடியமாக, அதே சமயத்தில் முட்டை குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க.
ஏற்கனவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. கல் உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சுக்கிட்டு இருந்தோம். முட்டை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம வந்து கல் உப்பும் எண்ணெயும் சேர்த்து நம்ம வேக வச்சுருந்தோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சுருந்தோம். சூப்பராக வெந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா முட்டையை வந்து 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே டைம் போச்சுன்னா முட்டை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் மட்டும் வந்து முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா முட்டையை சுற்றி வந்து நாங்கள் அங்கங்கே கீறி விட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கொதித்து ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த முட்டையை வந்து இதோடய ஆட் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்ப திறந்து பார்த்தாச்சு. குழம்பு நல்லா நமக்கு வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை வந்து இதோடய ஆட் பண்ணிக்கலாம். லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா முட்டையை வந்து நம்ம அங்கங்கே கீறி விட்டுருக்கோம்ல, இதை வந்து இந்த மாதிரி கீறி நீங்கள் குழம்புக்குள்ளே சேர்க்குறதுனால அந்த குழம்பு எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே போயிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து முட்டையை சுற்றி நீங்கள் அங்கங்கே கீறி விட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை அவிச்சு இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வெளியே எங்கேயாவது கொண்டு போகிறீங்க இல்லைனா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றீங்க அப்படின்னா நீங்கள் உடச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு ஸ்மெல் வரும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவிச்சிட்டு இந்த மாதிரி 4 சைட்லையும் கீறிட்டு இந்த மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மத்தியான டைமில் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நீங்கள் சீக்கிரமாகவே இப்போ செஞ்சு உடனே சாப்பிட்றீங்க அப்படின்னா முட்டையை தாராளமாக நீங்கள் உடச்சி ஊற்றிட்டு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு சாப்பிட்டா எந்த டேஸ்ட் இருக்கும் அதே டேஸ்ட் தான் இந்த முட்டை குழம்புல வந்து அந்த டேஸ்ட் தான் அப்படி இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சி இதில் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து நம்ம சிக்கன் குழம்பு சாப்பிட்டா அதே ஃபீல் வந்து இந்த முட்டை குழம்புல இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த செட்டிநாடு ஸ்டைலில் நீங்கள் முட்டை குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.